இதுதான் கேப் மவுண்ட்டு. இப்போ இதில் நான் வச்சுட்டு ட்ரைவ் பண்ணுறப்ப இப்போ நான் பார்க்காத பக்கத்துலலாம் இது போகும். என்னுடைய அதாவது ஹெட்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ செஸ்ட்டில் போட்டால் ஒன்லி ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போ கேப்பில் இருக்கப்ப ட்ரைவில் வந்துட்டு இப்படி நான் பார்க்குறப்ப அது சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்கலாம். வந்துட்டு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போது அந்த ஃப்ரீ ஃப்ரேமில் தான் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். நான் கொஞ்ச நேரம் கழித்து நார்மலான வீடியோ மோடில் வச்சு எடுப்போம். பட் இந்த ஃப்ரீ ஃப்ரேமில் வந்துட்டு சில விஷயங்கள் லிமிட்டேஷன் தான். நம்ம அதுவுமே நான் டிவார்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப இந்த அல்ட்ரா கொடுக்கல. ஏன்னு சொன்னாக்க ரொம்ப அதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் அது. அதனால் நான் அல்ட்ராவோ மெகாவோ கொடுக்கல. ஜஸ்ட்டு இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் மண்டையாட்டுறப்ப சைடு மிரர் பார்க்குறப்ப உங்கள் வியூ மாறும். இதில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மண்டை ஆடிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் ஒரு கம்பேரிஷனுக்கு தான். ஸோ இதை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு மெயின் ரோடு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் மண்டை ஆட்டுறது குறையும். ஓய் தொலைங்கடா வந்துட்டு இருக்காங்க. அபுதாபி முசஃபா ரோடு இது வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் கொஞ்சம் மண்டையில் போட்டுறது கேப்பில் போட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பார்க்குற பார்வை ரோடு பார்க்குறோம்ல, கொஞ்சம் நமக்கு அது டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் செஸ்ட்டுக்கும் இதுக்குன்னு ஒரு வித்தியாசம்னா, இப்போ நான் சைட் மிரரை பார்த்தேன்னா இப்போ என்னோட இந்த ஆங்கிளும் மாறும். அந்த இடத்துல நான் எப்படி வண்டி ஓட்டுற ஸ்டைலை வந்துட்டு இதில் முழுசாக பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மல் வீடியோக்கு சேஞ்ச் பண்ணுவோம். மறைக்குதுங்க கண்ணை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓட்டுற மாதிரி இருக்கு. இப்போ இது இதாவது நார்மல் வீடியோ ஏய் எங்கடா போறான் அங்க பாருங்க. பட் இது எனக்கு ஹெட்ல போடுறப்ப நான் கொஞ்சம் மேலே ஏற்றினேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் ஆனால்
இது என்ன பிரச்சனை நமக்குனாக்க, கொஞ்சம் நான் மேலே ஏற்றுறப்ப எனக்கு என்னுடைய இந்த ஸ்டேரிங் வியூ வந்துட்டு மிஸ் ஆகுது, பாதி கட் ஆகுது. பாருங்க, Insta360 கோல்ட்ரோ வாங்கணுங்கிறவங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி பாருங்க. நான் என்ன மாதிரி விரும்புவேன்னா, என்னுடைய பிஓபி வந்துட்டு இந்த ஃபுல் ஸ்டேரிங். பட் அதுக்கு நான் வந்துட்டு இந்த லைனர் மோடை நான் சேஞ்ச் பண்ணேனாக்கா அது எனக்கு வரும். இப்போ நம்ம அதை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் லொக்கேஷனை போட்டுக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்டேரிங் கட் ஆகுது. மயிராண்டிங்களா? இண்டிகேட்டர் அதுக்கடா போடுறேன் நான். டேய் 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 டேய், இண்டிகேட்டர் எதுக்கடா போட்டுருக்கேன் நான்? அப்படியே மயிர் வாசல் வந்து போடுறான். அடுப்பேத்துறார் மயிலாட். வண்டி ஓட்டுறப்ப இங்கே பண்ணுற பாடு இருக்குது. ஐயோ, கொஞ்சம் மூளையெல்லாம் வீட்டில் கழட்டி வச்சுட்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் ரைட்டு போகணும், இண்டிகேட்டர் போடுறான், ஏறுறான். சரி, ஃபஸ்ட்டு கொஞ்சம் இண்டிகேட்டர் போடுறோம், லைன் கிளியர் ஆகட்டுமேனு கார் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், லைட்டாக நம்ம மூவ் பண்ணுறப்ப பின்னாடி வரவன் இவன் எதுக்கு இண்டிகேட்டர் போடுறான், அங்கே ரோடு வந்துட்டு அதோட கட் ஆகுது, அவன் ரைட்டு போகணுன்னு விரும்புகிறான். அப்போ நம்ம கொஞ்சம் பிரேக்கு வர ஸ்பீடில் நீ கொஞ்சம் குறைக்க போகிற. நீ வண்டியை நிப்பாட்ட போறியா? நீ நட் ரோட்டில் 100 வர, நீ 80 ஆக போகிற. அந்த கேப்பில் நான் உள்ளே பூந்துருவேன். அப்படியே 100லேயே வரான். ஏண்டா உள்ள கெட்டவனுங்கடா நீங்களாம், இருங்கடா. நான்லாம் ஒருத்தவன் வந்துட்டு இண்டிகேட்டர் போட்டான்னு வைங்களேன், நான் வழி கொடுத்துருவேன். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள்? இந்த சினாரியோவுக்கு இது ஓகே. இது நல்லா தாங்க இருக்குது, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, டீசெண்டாக இருக்குது. இந்த மாதிரி உள்ளவங்களாம் நான் கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் துமுரடி மயிறு எதில் வந்து போடுறான் பாருங்க. இருடா பாருங்க, இதெல்லாம் துமுரடி மயிறு. இதெல்லாம் அதாவது அங்கே வந்து அவன் இங்கே அதில் லைனில் வரணும், அவன் இது டிராஃபிக் பிடிக்க இங்கே இடையில வந்து போடுறான் பாருங்க. இந்த மாதிரி நம்ம லைனில் நிற்போம், அங்கே லெஃப்ட் போகிறதுக்கு இவ்வளோ பேர் லைனில் பெரிய பிடிங்க மாதிரி இங்கேருந்து வந்து இதில் வந்து சொருவானுங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இடம் கொடுக்கக்கூடாது, இண்டிகேட்டர் போட்டாலும் சரி போட்டாட்டியும் சரி. பட் மெயின் ரோட்டில் வரப்போ அதோட நம்ம ரைட்டு போகணும், ட்ராக் இல்லை ரைட்டு போகிறதுக்குங்கிறப்ப அவன் இண்டிகேட்டர் ப்ராப்பராக போடுறான், 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறாங்கிறப்ப இடம் கொடுக்கணும். தான் முறை தானே, உலக வழக்கம். ஆக்சுவலி இதில் என் காஃபி கூட தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டேய் 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 கோபப்படத்தை கேட்டுட்டே இருக்கானுங்க தாண்டு. இந்த முசாஃபால எல்லாம் கொஞ்சம், அதுவும் இந்த மாதிரி டயத்தில் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் இதுங்க. அதாவது விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு ஓட்ட வேண்டியதாக இருக்குது. வரவன்லாம் என்ன மனநிலைமையில் வரான்னா, எப்படியும் அவன்
அவன் வந்துட்டு அவன் கார் ஆக்சிடெண்ட் ஆக விரும்ப மாட்டான், நம்ம வழி விட்டுருவான்னு நினைக்கிறான். இப்போ நானே இப்போ மொபைலில் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன், ஒரு மொபைலை மேப்பை போடுறேன், அப்போ என்ன ஆகும் சுச்சுவேஷனு? ஒரு வினாடி பார்க்கலன்னா இங்கே குத்திடுவாங்க.